பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே அதிகார மோதல் நிலவும் சூழலில் 2026 யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என நேரடியாக விமர்சித்திருந்த ராமதாஸ், தேர்தல் கூட்டணியை தாம்தான் முடிவு செய்வேன் என்றும் கூறியிருந்தார். இது ஒருபுறம் இருக்க, பாஜக அதிமுகவுடனான கூட்டணியை ராமதாஸ் விரும்பவில்லை. ஆனால் அன்புமணிக்கோ பாஜகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதே விருப்பமாக இருப்பதாக தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து பேசினார். சுமார் அரை மணி நேரம் நடந்த இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வபெருந்தகை, இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறினார். 40 வருஷமா பொது வாழ்க்கையில ஒரு தொடர்புல இருக்கிற மருத்துவர் ஐயா, அவர் இன்னைக்கு மரியாதை நிமித்தமா சந்தித்ததுல எந்தவித அரசியலும் கிடையாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டான சந்திப்பு. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவும் நிலையில் இந்த சந்திப்பு சமாதான முயற்சியா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாமகவில் சமாதானம் பேசுவதற்கு நாங்கள் யார் என பதிலளித்தார். அத்துடன் திமுக கூட்டணியில் பாமகவை இணைக்க திட்டமா என செய்தியாளர்கள் வினவ, அதனை திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். நாங்க யார் சமாதானம் பண்றதுக்கு? அதெல்லாம் அவங்க சமாதானமா இருந்தா மகிழ்ச்சி. இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் என அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் அதனை ராமதாஸ் மறுத்திருந்தார். மறுமுறையில் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதை தவிர்ப்பது, கருணாநிதியை புகழ்ந்து பேசுவது எல்லாம் திமுக கூட்டணி மீதான ராமதாஸின் பார்வையை வெளிக்காட்டுவதாக கூறப்பட்டாலும் இது அதற்கான நேரமில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதுக்காகவே கூட்டணிக்கு அச்சாரம் அப்படிங்கிற விதத்துல இதை நம்ம பாத்திர முடியாது. ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணி பக்கம் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னைக்கு மிக முக்கியமான சவாலா அப்பா மகன் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு இருக்கு. அந்த உள்கட்சி குழப்பம் தீர்ந்த பின்புதான் எந்த கட்சியும் அவர்களோட கூட்டணி சேர விரும்புவாங்க அப்படிங்கறதான் கலையதான். ஏற்கனவே பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு தீர்வு காண பல்வேறு கட்ட முயற்சிகள் நடந்து வரும் சூழலில் முதலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜி.கே. மணியை செல்வபெருந்தகை சந்தித்து பேசியிருந்தார். தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்திருப்பது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.